இப்போ அவ கடைசியா எங்க முடிச்சவங்க ஒரு ஒரு தொழில் முனைவோரா இருந்து ஒரு வீடு கட்டுறது கடவுள் நினைச்சப்ப இதெல்லாம் விஷயமே இல்லை வாழ்க்கையில. சக மனிதர்களுக்காக வாழணும்னு நினைக்கிறவ இப்ப எப்படி இருப்பா? அப்படி இருக்கணும். அதுக்குள்ள அவளுக்குள்ள ஒரு அரசியலும் வந்திருக்கும். இப்போ ஒரு அரசியலும் உள்ள வந்துடும்ல. மனுஷனுக்காக நியாயம் கேட்டா அங்க ஒரு அரசியல் தடுக்கும், அதுக்குள்ள ஒரு புது அரசியல் உள் நுழையும். அப்போ அவ அந்த தளத்துல இருப்பா அப்படிங்கிறது அது கதை. நீங்க சொல்றப்ப எக்ஸைட்டடா இருக்கு. சோ அதுக்கேத்த மாதிரி தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அதேதான் மத்தவங்க இருப்பாங்க. அப்படியே இன்னொரு சேஞ்ச் பண்ணா இன்னும் இதை விட பக்குவப்பட்ட நிலையில எப்படி அந்த பொண்ணு இருப்பாங்க. ரெண்டாவது அது சீக்வல் மாதிரி வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் அது புது விதை கேரக்டர்ஸ் உள்ள இருக்கும். அப்படியே சீக்வல்னு சொல்லாம அப்படியே அது அந்த 4 கேரக்டருடைய பயணம் வேறையா இருக்கும். இந்த கதைக்கும் அதுக்குமான சம்பந்தம் இருக்கவே இருக்காது, ஆனா தன்மை இருக்கும். அந்த ஒரிஜினாலிட்டி மாறாம அப்படியே இருக்கும். ஒரிஜினாலிட்டி இல்ல, விஷுவலே மாறி இருந்ததுல. வாழ்க்கை முறைதான். நான் நேற்று வரைக்கும் இங்க ஊர்ல இருந்து இப்ப நான் சுவிட்சர்லாந்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னா என்னவா இருக்கும்? ஒரு காட்சியோ மனிதர்களுடைய ஒரு கேரக்டரைசேஷனோ இல்ல அவங்க பழகுற வேற மாதிரி தானே இருக்கும். ஆமா, அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும்னு நான் நினைச்சேன். அது மாதிரி யோசிச்சேன், அவ்வளவுதான். ஓகே, சீக்கிரமா நாங்களும் எதிர்பார்க்கிறோம் அந்த விஷயத்த. தெரியல அது எப்படி வரும்.